கேயாசின்னு ஒருத்தர் இருந்தான். அவனுடைய எஜமான் பேர் என்ன? எலிசா. எலிசா சொன்னா, நீ யோர்தான்ல போய் 7 தடவை முங்கு, ஓ பிரச்சனை நீங்கிரும் போ அப்படின்ட்டான். இவன் முங்கி சின்ன பிள்ளை சரீரமா மாற்றப்பட்ட இவன் திரும்ப வந்து கண்ணீரோடு பாகத்தோடு வெள்ளியையும் பொன்னையும் கொண்டு வந்து கொடுக்கலான்னு பார்த்தா, நீ கொண்டு வந்ததெல்லாம் கொண்டு போயிரு, எனக்கு வேண்டான்ட்டான். கொண்டு வந்ததெல்லாம் இவன் தான் கேட்கல, இவனிடத்துல அவனே வந்து கொடுக்கிறான். இதை வேண்டான்னு சொன்ன இவனை பாக்கிலும் பைத்தியக்காரன் யாராவது இருப்பானா? இவன் என்ன செஞ்சான்? இவனை இந்த வரேன்னு சொல்லிட்டு அந்த வழியா போய் அந்த வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரத்தையும் எல்லாத்தையும் சுருட்டிட்டான். இவன் சொல்றான், நீ போகும்போது என் இருதயம் உன் பின்னாடியே வந்துச்சு தெரியுமா அப்படிங்கிறான். ஒரு மனிதனுக்காக ஜெபம் பண்ணி ஒரு மனிதனோடு அவனுடைய பாரங்கள், அவனுடைய குறைவுகள், கஷ்டங்கள் இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணி ஓரளவு அந்த ஆவி இந்த ஆவி ஒத்து போகும் பொழுது அங்க நடக்கிறதெல்லாம் இந்த ஆவிக்கு என்ன செய்யும் தெரியும். ஆழத்தை ஆழம் கூப்பிடும். இப்ப பாரு, நீ இவனுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்க, இவன் பாரு அந்த குருசடியில போய் நிக்கிறான் பாரு அப்படின்னு என்ன செஞ்சிடும்? ஆழம் ஆழத்தை கூப்பிடும்.